இன்றைக்கு ஸ்பெஷல் என்னென்னா காலிஃப்ளவர். இதில் என்ன செய்ய போடுறோம்னா கோபி மஞ்சூரியன் ரொட்டி செய்ய போகிறோம். இதில் நிறைய கூட சின்ன பிள்ளைகளுக்கு மற்ற கொமனாக எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த உரைப்பு சாப்பிட்றாங்க வெள்ளையில் ஆரண்டாலுமே பிடிக்கும். இது அதான் செய்து காட்ட போகிறோம் இன்றைக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த காலிஃப்ளவரை இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து செய்கிறதுக்கு காட்ட போகிறோம். இப்படி ஒரு 4 கட் பண்ணிங்கன்னா சரி. ஓகே, இந்த துண்டெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி சரி. இப்போ நாங்கள் இப்போ வந்து எல்லாத்தையும் கழுவி எல்லாம் வெட்டி வச்சுருக்கிறோம். இதுக்கு நாங்கள் போட போகிற மசாலாக்கள் என்ன மாதிரின்றதை அளவு கணக்காக போடுறேன். அப்படிங்க பாருங்கள், இதுதான் இந்த அளவு கரண்டி. இந்த அளவில் தான் போட போகிறோம். வடிவாக பார்த்துக்கொள்ளும். ஓகே, அளவு உப்பு போட போகிறோம். இவ்வளோ வந்து பாருங்கள், தூள் உப்பு போடுறேன். இந்த இவ்வளவு தூள் உப்பு போடுறேன். ஓகே ஓகே, இவ்வளோ உப்பு. மிளகு தூள் வந்து இவ்வளவு. கறித்தூள் வந்து இந்த கறித்தூள் போடுறோம். சரி, கரம் மசாலா கணக்கு போடக்கூடாது. இந்த இவ்வளோ தான் போடணும். ஒரு காக்கரண்டி கரம் மசாலா போடணும். கொஞ்சம் அஜினமோட்டோ போடணும். சரி, இது வந்து தனியாக கார்லிக் பேஸ்ட் அடித்து ஊற்றிட்டு மஞ்சள் 2 அளவு இதுதான். சரிதானே? கார்லிக் போட்டதை விட அரைவாசி போடணும். பாருங்க, கொஞ்சம் தான் போடுறேன்னா ஜிஞ்சர் பேசி ஒரு இதை வடிவாக மிக்ஸ் பண்ணணும். இது முக்கியமான சாமான். நாங்கள் போட போகிறதுக்கு பொட்டேட்டோ ஸ்ட்ரா 7 கரண்டி போட போகிறோம். சரி, 7 கரண்டி போட்டுட்டு அப்படி வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். எடுத்துட்டீங்களா, பொரிச்சு எடுத்து தான் அப்புறம் மிச்சம் செய்யணும். முதல் பொரிப்போம். ஓகே, பண்ணோன்னா இது இப்படி தான் இருக்கும். ரெடி. இதை ஃபுல்லாக வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டீங்கண்டா இப்படி இருக்கும். எல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்ந்து இந்த வரணும். இப்படி இருக்கும். ஓகே, இப்போ கோபி மஞ்சூரியனுக்கு செய்ய போகிற ஒரு கருவாப்பட்டை அதை உடைச்சி போடும். ஜீரகம், நச்சீரகம், வெந்தயம் ஒரு இந்தளவு போடுங்க. சரிதானே? வெந்தயம் ஒரு 2 கராம்பு. கராம்பு போட்டு விட்றாங்க, அப்புறம் உரைக்குமா. இது ஒரு 12 உள்ளி. இது ஃபுல்லாக ஒரு அளவான ஒரு வெங்காயம். இது இந்தளவு இஞ்சி. இது பொட்டுக்கடலை ஒரு 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 அரை சிரஸ் இந்தளவில் எடுத்து ஒரு பொட்டுக்கடலை. ஒரு 6 மிளகா, செத்தல் மிளகா. அதே மாதிரி ஒரு கொஞ்சம் கடலை, அந்த பருப்பு கடலை செய்வோம். இப்போ பருப்பு வடை செய்வோம். பருப்பு மற்றது இந்தளவு ஃப்ரோசன் தேங்காய். அந்த ஃப்ரோசன் தேங்காய். சரி, தேங்காய் பூ. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இது இந்தளவுக்கு வந்துட்டதில்ல. வந்த உடனே நாங்கள் முதல் போட வேண்டியது உள்ளியை போடுவோம். உள்ளி, வெங்காயம், இஞ்சி. சரிதானே? இவ்வளோ முதல் போடணும். போட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலருக்கு, கோல்டன் ப்ரௌன் கலருக்கு இந்த ஒனியன் வரணும். ஏன்னா கோல்டன் ப்ரௌன் வராது. ஒனியனும் உள்ளியும் வராச்சு என்ன செய்யும், காலம் வச்சிருக்கிறா பழுதாக போடும். இந்த பேஸ்ட் செஞ்சால் ஒரு கைப்படாமல் இருந்தேன்னா ஒரு 3-4 மாதத்துக்கு இருக்கும். அதனால் இதுக்கு அந்த எந்த மாதிரி செய்கிறேன்னு பாருங்கள். கோல்டன் ப்ரௌன் வரும் மட்டும் வறுக்கணும். ஓகே, இந்த பாருங்க, இந்த பதத்துக்கு வரும். இந்த ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு வருது இல்லை. இதுக்கு பிறகு தான் இங்கே போடணும். செத்தல் மிளகா, இது பருப்பு எல்லாம் எடுத்து வச்ச எல்லாம் போட்டு நல்லா வடிவாக இந்த பதத்துக்கு இப்படி வேற என்ன செய்யணும்னா இதுக்கு ஸ்லோ ஃபயரில் விட்டுட்டு இதுக்கு தேவையான ஒரு உப்பு கொஞ்சம். ஓகே, நாங்கள் இந்த உப்பு இதுக்கு அளவாக தேவையான உங்களுக்கு உங்களை அளவுக்கு ஏற்ற மாதிரி தூள் போடுங்க. எங்களோட கறித்தூள் தான். இது எங்களோட கறித்தூள் நான் இவ்வளோ போடுறேன்னா
அதோட 1.5 கரண்டி கறித்தூள் போடுறது கொஞ்சம் உரைப்பாக இருக்கும். ஓகே, இந்த பார்த்துக்கணும். இந்த ஸ்லோ ஃபயரில் இப்படியே இந்த தூள் எல்லாம் போட்டு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்தீங்கன்னா இந்த பதத்துக்கு வரும். இந்த பதத்துக்கு வரைக்க நீங்கள் என்ன செய்யணும் என்றால் ஒரு கொஞ்சம் தண்ணி விடணும். தண்ணி விடுறத பாருங்கள். நான் இவ்வளோ தான் தண்ணி விடணும். தண்ணி விட ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே ஸ்லோ ஃபயர்லேயே இப்படி ஆக்குறீங்களா பாருங்கள். இந்த மாதிரி வருது. அந்த தூள் இந்த பச்சை வாசனைலாம் பெரும் இப்படி வந்துடுமா? இதுதான் பதமா இந்த பாருங்க. இந்த இதுக்கு இப்படி வந்த உடனே இதை என்ன செய்யணும், ஒரு மிக்ஸி ஜாரத்தை போட்டு வடிவாக பேஸ்ட்டாக அடிக்கணும். பேஸ்ட்டாக அடித்து போட காட்டுறேன் இப்படி இருக்கணும். பாருங்கள் இப்படி இருக்கணும். இப்படி தான் இந்த பேஸ்ட் இருக்குமா? இப்போ இந்த பதத்தில் தான் இருக்கும். இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ நீங்கள் ஃப்ரிட்ஜுக்கையோ ஃப்ரீசருக்கையோ வச்சு நீங்கள் தேவையான மாதிரி யூஸ் பண்ணலாம். இது என்னென்னத்துக்கு சிக்கன் 65, கோபி 65, கோபி மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன், இப்படி நிறைய விஷயத்துக்கு இது யூஸ் பண்ணலாம். இந்த இது டேஸ்டர் இது என்னென்ன யூஸ் பண்ணுறேன்ட்டு இப்போ கோபி மஞ்சூரியன் செய்யக்க உங்களுக்கு காட்டுறேன்னா, இப்போ நாங்கள் அந்த பொரிச்சமில்ல கோபி மஞ்சூரியன் தான் அந்த காலிஃப்ளவர் பொரிச்சமில்ல பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா KFC சிக்கன் மாதிரி இருக்கும். சரி, பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, இது வேறு ஒன்றுமே செய்யாமல் இங்கே பொரிச்சோன்னு சாப்பிட்டாலும் பொரிச்சு சாப்பிட்டு பாருங்கள். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் விரும்பி சாப்பிடுங்க. கேரண்டி நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள், உங்களோட பிள்ளைகள் எப்படி சாப்பிடுதுன்னு. காய விட அதுக்கு கொஞ்சம் ஆயில் விடுங்க. நாங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது, நல்லெண்ணெயோ ரீஃபைன் ஆயிலோ தேங்காய் எதுவும் யூஸ் பண்ணலாமல் இவ்வளவு விடுங்க. இவ்வளவு பண்ணி எடுங்க. ஓகே, முழு வெங்காயத்தை ஃபுல் வெங்காயம் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு பிறகு இந்த இருக்குது கேப்சிகம், 3 கலரில் கேப்சிகம் இருக்குது. 3 கலர் கேப்சிகத்தையும் எடுத்து இப்படி இப்படி வெட்டி வச்சுக்கலாம். ஓகே, வெட்டி வச்சுட்டு அதையும் என்ன செய்யணும், வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரைக்க வதங்குறதுனா இது வந்து நல்லா சொல்லிச்சு நல்லா வதங்கக்கூடாது. அப்போ இந்த நல்லா எண்ணெய் கொதிக்க விட்டும் போடக்கூடாது. வெங்காயத்தை உடைக்க இந்த உடைஞ்சி புரிந்த வர மாதிரி இருக்கும். சரி, நான் இப்படி வரைக்க என்ன செய்யணும்னா அதோட இந்த கேப்சிகம், இந்த 3 கலர் கேப்சிகத்தையும் போடணும். கேப்சிகம் அதோட தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம் இந்த போட நல்லா எங்களை வீட்டில் மகள் தக்காளி பழம் சாப்பிடக்கூடாது. அப்புறம் கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்படி 4 தக்காளி பழம், 1 தக்காளி பழம் போட்டிருக்கோம். இந்த இப்படி வந்த உடனே அந்த நான் ஒரு பேஸ்ட் ஒன்று செஞ்சேன். அந்த பேஸ்ட்டில் இந்த பாருங்கள், சின்ன பேஸ்ட்டில் இவ்வளோ போடணும். இல்லை இவ்வளோ போடணும், கணக்கை போட்டிங்கன்னா ஊறாக்கி இவ்வளோ போட்டிங்கன்னா சரி. இவ்வளோ போட்டுட்டு அந்த பேஸ்ட் வந்து நல்லா இதோட சேர்ற மாதிரி இந்த டார்க் சோயா சாஸில் கணக்கை விடக்கூடாது. ஒரு கணக்கு விட்டிங்கன்னா நல்லா கருப்பாக வந்துடும். ஆனால் கோபி மஞ்சள் கொஞ்சம் கருப்பாக தான் இருக்கும். ஆனால் ஒரு கொஞ்சமாக விடணும். இந்த பாருங்கள் பொருள் அளவு அவ்வளோதான். இவ்வளவும் டார்க் சோயா சாஸ் வச்சுட்டு அதோட சேர்த்து கச்சப் போடணும். கச்சப் வந்து கொஞ்சம் கூட விடுவாங்க. இந்த பாருங்கள் விடணும்னா கச்சப் வந்து கொஞ்சம் கூட விட்டுட்டு திருப்பி ஸ்வீட் சில்லி சாஸ் கொஞ்சம் விடுவாங்க. இந்த பழத்தை பார்த்துறீங்களா? பதம் இப்படித்தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நெருப்பை கூட்டினீங்கன்னா இந்த இதெல்லாம் அந்த போட்ட சோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு வித்தியாசமான வாசம் உண்டு. நல்ல வாசம் ஒரு வித்தியாசமாக வரும். இப்போ டேஸ்ட்டை பாருங்கள். உப்பெல்லாம் சரியாக இருக்கலை. கொஞ்சம் புளிப்பு குணம், புளிப்பாக இருக்கும். கச்சப்படைய புளிப்பு இனிப்பு அப்படியெல்லாம் சேர்ந்து புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து தான் இந்த இருக்கும். இப்படி வந்த பிறகு இந்த பதத்துக்கு வரணும். இந்த வெங்காயம்லாம் அவியக்கூடாது, 3/4 பதத்தில் இருக்கணும். இந்த இருக்குது. ஆனால் வெங்காயம் ஒன்றோட வந்திருக்கும். சரி தானே, வந்து இந்த மிக்ஸில் மிக்ஸ் ஆகிற பிறகு பொரிச்சு வச்ச காலிஃப்ளவர் தான் இருக்குது பாருங்கள். இந்த இதை மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணுவோம். சரிங்களா? அதிகம் மிக்ஸ் பண்ணி எடுப்போம். இவ்வளவு தான் இந்த இல்லை. இது முடிஞ்சிட்டா இதுக்கு அதுக்கு பிறகு கடைசியாக இதில் கேக்கில்
கொஞ்சம் கொரியண்டர் இந்த கொரியண்டர் கொஞ்சம் இப்படி போட்டிங்கன்னா இந்த கோபி மஞ்சூரி இந்த அதுதான் முடிச்சு இவ்வளோ தான் வேறு இருக்குது இப்போ கோபி மஞ்சூரி